மெரினாவோட கதையுமே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அது தெரியுமா எப்படி ஹீரோ ஆனார் அப்படிங்கிறது? ஹீரோ ஆன கதையுமே சுவாரஸ்யமான ஒரு கதை. ஒரு அதான் எப்படின்னா, வாகை சோடாவோட ஆடியோ லான்ச் வந்து எஸ்கே வந்து ஹோஸ்ட் பண்ணுறாரு. அந்த ஆடியோ லான்ச்சுக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்தது வந்து நேஷ்னல் அவார்டு வின்னர் பாண்டியராஜ் சார். ஓகே. இப்போ என்னன்னா, எல்லாரையுமே வந்து மேடைக்கு ஏறுறதுக்காக சொல்லுவாங்கல்ல, ஒருத்தரையாக வந்து அப்படியே லைட்டாக ஃபன் பண்ணி கூப்பிடுறது. அதில் எல்லாருமே ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஜாலியாக ஒருத்தர் கூப்பிட்றாருல அந்த மாதிரி. அப்போது வந்து பாண்டியராஜ் சார் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காராம். ரைட்டு, அடுத்து நமக்கு தான் கூப்பிட போகிறாங்க, ஏதோ நம்மளை வார போகிறாரு அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் ரொம்ப சிம்பிளாக வந்து மரியாதையாக வந்து நேஷ்னல் அவார்டு வின்னர் பாண்டியராஜ் சார் வந்து அப்படின்னு சொன்னோன்னே அவருக்கு வந்து டக்குன்னு என்னடா எல்லாரையும் கலாய்ச்சவர் என்ன கலாய்க்கல அப்படிங்கிற ஒரு இது வந்துருச்சு. அதுதான் அதை ஹிட்டுன்னே நினைக்கிறேன். எல்லாரும் என்ன ஏன்டா கலாய்க்கல, என்ன ஏன் கலாய்க்கலாம்ன்ற விரக்தி வரதில்லை. ஆமா, அது ஒரு பயங்கரமான டேலண்ட். டக்குன்னு இவர் வந்து எல்லாரையும் வாரிட்டு இருக்காரு, நம்மள வாரலையே அப்படின்னும் போது ஒரு அட்ராக்ட் ஆகுறாரு. அங்கே பேசுகிறத பார்த்துட்டு பாண்டியராஜ் சாருக்கு வந்து எஸ்கேவை ரொம்ப பிடிச்சி போகுது. அந்த ஸ்டேஜில் பயங்கரமாக, ஸோ ஒருத்தர் இவ்வளோ பெரிய ஸ்டேஜை ஹோல்ட் பண்ணுறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. ஸோ அதை பார்த்துட்டு கூப்பிட்டு இந்த மாதிரி நான் ஒரு படம் பண்ணுறேன், நீங்கள் நான் நடிங்க, ஹீரோ எதுவுமே இல்லை போல இருக்குது, நடிங்க அப்படின்ற. இன்றைக்கி நைட்டு போய் மீட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோ. இன்றைக்கி ஒரு 10 மணிக்கு மீட் பண்ணுறாருன்னா அப்படியே போகிறாங்க, ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்குறாங்க, ஷூட்டுக்கு காஸ்டியூம்ஸ், அப்படியே உடனே அடுத்த நாள் காலைல ஷூட். ஓகே, நைட்டோட நைட்டாக அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி போய் மீட் பண்ணுறாங்க, ஈவினிங் மீட் பண்ணுறாங்க, ட்ரெஸ்ஸஸ் எடுக்கிறாங்க அந்த படத்துக்கு, அடுத்த நாள் காலைல ஷூட்டு. ஸோ அடுத்த நாள் காலைல ஒரு இதை நான் எப்படி தெரியுமா பார்க்குறேன், திடுதிப்புன்னு நடக்கலை. எஸ்கே அதுக்கு ரெடி ஆகிட்டே இருந்திருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். திடீர்னு ஒன்று கிடச்சிருச்சுன்னெலாம் இல்லை, அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அவரை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அண்ட் அதுதான் வந்து நம்மளுமே எப்போவுமே நம்ம லைஃப்பில் நம்ம ப்ரிப்பேர் ஆகணும். திடீர்னு நாளைக்கு இப்போ நீ ஒன்று ஆகணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்க அப்படின்னா அதுக்கான ப்ரிப்பரேஷன் டைம் இதுதான். நாளைக்கு கிடைக்க போதா, ஐயோ நைட்டோட நைட்டாக ப்ரிப்பேர் அப்படின்னு இல்லை, அவருக்கு அந்த ப்ரிப்பரேஷன் வளர்ச்சி கிடைச்ச அந்த ஒரு 13 இயர்ஸ் மட்டுமே நம்ம பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி அவர் போட்ட அந்த நீங்கள் சொன்னது அந்த 5-6 இயர்ஸ் இருக்குதுல்ல, அந்த ஒரு இதுதான் யார் சொன்னதுன்னு தெரியல, உட்காந்து இவ்வளோ பட்டை தீட்டிட்டு ஒவ்வொரு வெட்டும் கரெக்டாக மாதிரி. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது அதில் ஸ்கோர் பண்ணுறாங்க. மெரினா படத்தோட ஃபஸ்ட்டு ஷாட் எஸ்கே, அதாவது அஃபிஷியலாக எஸ்கே ஹீரோவாக நடித்த ஃபஸ்ட்டு ஷாட் வந்து பாண்டியராஜ் சொல்லியே தான் வைக்கிறாராம் ஒரு ஃப்ரேம். மெரினா பீச்சோட லைட் ஹவுஸில் வந்து வைக்கிறார். நீங்கள் வந்து நில்லுங்க, இதுதான் உங்களோட ஃபஸ்ட்டு ஷாட். ஏன்னா நீ என்ன ஷாட் வேணாலும் இதுக்கப்புறம் நடிக்கலாம், எவ்வளோ பெரிய ஆக்டர் வேணாலும் ஆகலாம், ஆனால் அவனோட முதல் ஷாட் வந்து இந்த மெரினா பீச்சில் தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அது ஒரு இவ்வளோ பெரிய இடத்துனாலும் நீங்கள் போகலாம் அப்படி